ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் போய்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 99 Days Forest the கேம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரோப்ளாக்ஸோட ரிலேட்டிவோட ஒரு கேம் தான். அதனால் இது என்ன பண்ணணும்னா ரோப்ளாக்ஸ் இறக்கி அதை விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ரோப்ளாக்ஸ்னு போட்டாவே வந்துடும். அது வந்து பேர் கிரியேட் பண்ணும். என் ஃப்ரெண்டு எங்கடான்னு போய் பார்த்தா என் பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு நம்ம யாரா என் ஃப்ரெண்டு பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டு தான். ஓகே, பேர் இவ்வளோ நாள் ஷோ ஆகல, இப்போ தான் ஷோ ஆகுது. ஓகே, இந்த இடத்துல என்னடா மேலே வந்து கேலண்டர் மாதிரி போட்டு 5 இருக்குது, என் ஃப்ரெண்டு 3 இருக்குது, என்னமே ஒன்றும் போடல. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து விளையாடும் போது என்ன பண்ணணும், ஒரு கேங்காக விளையாடணும். அது வந்து ரேண்டம் காய் தான். 2 பேர் வந்து நாங்கள் ஃப்ரெண்டு, மீதியெல்லாம் ரேண்டம் காயாக விளையாடணும். போய் செத்துட்டோம், ரைடு அப்போ செத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் விளையாடுப்போம். கேங்காக விளையாடும் போது செத்துட்டோம். இப்போ என்ன இதுவாக போகுதுன்னு தெரியல. மினிமம் ஒரு 5 டேஸாவது தாக்கு பிடிச்சா தான் அந்த வீடியோக்கு ஒரு நல்லது தான். இல்லை நான் போட மாட்டேன். ஓகே, 99 எங்கடா இருக்குது, 5 எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த கேம் புதுசு, இப்போ தான் எனக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும். இதில் பாதி என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், பாதி எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த கேமில் எதுக்கு நான் மரம் அப்போ நான் என்கிட்ட கேட்கலாம். மரம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதா தான் அந்த மரம் ஃபயர் கேம்ப் பண்ணுறதுக்கு இந்த மரம் தேவைப்படும் நான் சொன்னேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஓகேங்களா, அவனுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொன்னால் தான் அவனுக்கே தெரியும். ஓகேங்களா, பாதி தான் அவனுக்கு தெரியும், பாதி தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒன்றா விளையாட போகிறோம். ஓகேங்களா, அதனால தான் இந்த லாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ லாகெலாம் தூக்க முடியுமோ அவ்வளோக்கு எடுத்து வச்சே ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா லாக் தான் நம்மளுக்கு முக்கியமான பொருள். இந்த லாகில் எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நஷ்டமோ. ஓகேவா, ஏன் நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டையில் நனைஞ்சு அது எரியாத அளவுக்கு அவ்வளோ நனைஞ்சிரும். ஓகேங்களா, அதனால் யோசிச்சு அதை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும். அந்த மிஷின் பேர் தான் பயோ. அது பேர் பயோ ஏதோ ஒரு கைஸ், அந்த பேர் ஞாபகம். அதுக்குள்ளேயே நம்ம போய் இன்னொரு மரத்தை வெட்டினு வந்துடலாம். ஏன்னா நைட் டைமில் தான் நம்மளுக்கு வெளிச்சமே தேவைப்படும். அப்போ தான் அந்த அந்த மான் தலை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்மளுக்கு சாவடிக்காமல் இருப்பான். அதுக்கு முன்னாடி நைட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா மரத்தையும் நம்ம சேமிச்சு வைக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. இதில் நம்ம 99 Days எவ்வளோ முடிக்க வரைக்குமோ அது வரைக்கும் நம்ம பார்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேம்ப் ஃபயர் எரிய வச்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து இந்த நெருப்பு எரிய 100% அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு மேப் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிற மேப்பை வச்சு இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம போக முடியும். அந்த இடத்துலலாம் என்ன ஆகணும், இப்போ நம்ம இடத்துல கொஞ்சம் இடத்துல தான் மரம் இருக்குது, அதில் மரமே காலியாகிடுச்சு. அப்படி என்ன பண்ணுறதுனா, நீ க்ரோத் இருக்க மேப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதில் நிறைய பொருள் கிடைக்கும். அந்த இடத்துலேருந்து உனக்கு மரம் கிடைக்கும். அங்கேருந்து உனக்கு அதுவும் இல்லாமல் அந்த மெட்டல் ஷீட்டு அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இப்போது நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிள் எதுக்குன்னா, மைண்ட் கிராஃப்டில் கிராஃப்டிங் டேபிள் எப்படி அதே மாதிரி தான் இதுலேயும் கிராஃப்டிங் டேபிள். ஓகே, இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு வந்து மரத்தை வச்சு போட்டு வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு அப்புறம் தேவைனா போய்க்கலாம். இந்த ஸ்டாப்லிங்லாம் எடுத்து எப்போயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இது பண்ணி பிளான் பண்ணிக்கணும். ஓகே, என்னடா பிளான் பண்ண முடியல, பக்கத்தில் எதுவும் பிளான் பண்ண முடியல. ஓகே, நீங்கள் பிளான் பண்ணி வச்சுப்போம். ஏன் நம்ம இந்த ஸ்லாப்லிங்லாம் எடுத்து பிளான் பண்ணுறோன்னா, அந்த மரம் திருப்பி அது வளரும். ஓகேங்களா, அதோட வேறு கூட வச்சுக்கோங்களேன். அந்த வேர் வந்து நம்மளை சுற்றி பக்கத்தில் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நைட்டில் நம்மளுக்கு ஃபியூல் காலியாக போகுது, மரம் காலியாக போகுது. ஓகேங்களா, அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ வந்து நைட் ஆக போகுது. ஓகேங்களா, நைட் ஆனால் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து ஸ்ப்ரிண்ட் போட்டு அப்படியே ஓடிடலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த லாக்லாம் எடுத்து வச்சுக்க வேண்டாம் இப்போது. ஓகேங்களா, இந்த ஸ்லாப்லையும் நம்ம இடத்துல இங்கேயே போச்சு வச்சுக்கலாம், இல்லை நம்ம அந்த இடத்துல போச்சு வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ தான் தோணுச்சு இந்த ஸ்லாப்லாம் எடுத்து நம்ம பக்கத்துலேயே வச்சு தான் வச்சுக்கலாம், தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நைட்டு வந்துச்சு. இப்போ வேறு பயோஃபியூல் போடல. ஏன்னா வந்து ஃபியூல் ஏன் போடலன்னா, நான் வந்து மரம் வெட்ட போயிட்டேன், என் ஃப்ரெண்டும் மரம் வெட்ட போயிட்டான். ஓகேங்களா, அப்போ வந்து டக்குன்னு நெருப்பத்தலைன்னா அந்த மான் தலை வந்து நம்மளை சாவச்சிடுவான். அவன் ஊமை கீழேருந்து வந்து நம்மளை பிடிச்சி போயிடுவான். அதில் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ மேப் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா, மேப்பில் அந்த நம்ம போட்டு வச்ச வுட்டெலாம் கம்மியாயிடும். ஓகேங்களா, மேப் எக்ஸ்பேண்ட் ஆனவுடனே அந்த லாக்லாம் கம்மியாகும். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த விஷயம் தெரியாது, அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி தெரிஞ்சுது. ஓகேங்களா, ஓகே, இப்போ ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க என் சேனலை பார்த்துட்டு, ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறடா. இப்போ கூட நான் ஸ்பீடாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிறேன். அந்த ஸ்லோ பண்ணி போச்சோன்னா கரெக்டாக உனக்கு வரும். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து 69 வுட் நம்ம போட்டு வச்சுருக்கோம். பர்சன்டேஜில் வச்சு வந்து இப்போ 79 வந்துடுச்சு. ஓகே, இந்த நைட்டை எப்படியாவது ஓட்டியே ஆகணும். ஓகேங்களா, ரைடு மாதிரி எதாவது வரக்கூடாது. இந்த பார்த்தீங்களா, நீங்கள் பிளான் பண்ணலாம், வெளில போகிறேன், அதுக்குள்ளேயும் இதுவாகுது. ஓகே, நான் பிளான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, என்னங்க சாம்பிளிங் எங்கானோ? ஓ, அங்கே இருக்கா? ஓகே இருக்கட்டும், அப்புறம் வேணால் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளேயும் என் ஃப்ரெண்டெல்லாம் உள்ளே இந்த பூமிக்குள்ள இந்த
கேரட்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற கேரட்டும் கம்மியாகிடும். அதுவே நம்ம அந்த ஃபயர் பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட டபுள் மடங்கு ஆகிடும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஓகேங்களா? ரோப்ளாக்ஸ் எடுத்துகிட்டு போய் விளையாடுறீங்க. எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸ் யாரெல்லாம் விளையாடுறீங்க? மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னை ஏமாத்துறீங்க நிறைய பேர். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சொல்கிறேன், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ ஞாபகம் இல்லை. அது வந்து 92 ஐஸ்கிரீம் 1 நினைக்கிறேன். எஸ், ஐஸ்கிரீம் 1. ஓகே, இந்த இடத்துல இந்த முயல் இது வந்து எனக்கு கச்சிச்சு ஒன்று. இந்த வீடியோவில் கிடையாது, போன பாட்டில். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாடினேன். அது கேங்காக போய் விளையாடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன், விளையாடணும். அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு முயல் இது கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணேன், நைட் ஆக போகுது ஓடி வந்து போட்டால் அது வந்து எங்கேயே வீழ்ச்சி போடாது. நம்ம கேம் சைடில் தான் வீழ்ச்சானா, அது எங்கே இருக்குன்னு தேடி கணிச்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் ஓட்டான். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது கஷ்டப்பட்டு என்னடா மரமே வர மாட்டேது எனக்கு. நான் ரொம்ப நேரமாக வெட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு மரமே வரல, என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு கேட்டால் ஒரு சில மரம் அந்த மாதிரி வராதுடா, அது வந்து வர்ற மரமாக பார்த்து வெட்டணும். அது பிறகு பார்க்குது எந்த மரத்தை வெட்டணும்ன்றான். என்னடா இது மண்டே மேலே கொண்டே மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு எல்லா மரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்கிட்ட கையில் ஒரு கட்டை கூட என்கிட்ட இல்லை. இப்போ கட்டை இருந்த வச்சு தான் நம்ம சர்வேலே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் மேப் நம்ம வந்து டைனோ கிட்ட காப்பாற்றணும். அந்த கிட்டை எப்படி காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், மேப் பண்ணணும். அதுக்கு வந்து 3 வுட்டு தேவைப்படும், 3 கட்டை தேவைப்படும். அந்த கட்டையை வச்சு மேப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை அந்த டைனோ கிட்ட இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரியும். அங்கேருந்து நிறைய உல்ஃபு நிறைய ஆளுங்களாக இருப்பானுங்க. அவங்கள போட்டு தள்ளி அவங்க வந்து டைனோ கிட்ட தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து எப்படி சொன்னால் லெவலே இல்லை. 99 கேம்னா 99 மாலையும் போகலாம், 1000 2000 கூட போகலாம். யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. இது என்ன, இது எனக்கு தெரிஞ்சு காயின் இது போட்டுருந்துச்சு கைஸ், நான் டக்குன்னு பார்க்கல. ஓகே, என் ஃப்ரெண்டு சொன்னால் ஜூம் பண்ணி விளையாடி பாடுறா. நான் அப்படியே ரியலாக நம்ம விளையாடுற மாதிரியே இருக்குண்ணா. எப்போ ஜூம் பண்ணி விளையாடினா எதுவுமே தெரிய மாட்டேதுல எனக்கு. சரி, ஓகே, இந்த அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். நீங்கள் பிளான் பண்ணிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட கிடைக்கும் போது நம்ம அடிக்கடி மறத்துக்கலாம். எனக்கு இது இன்னொரு மாதிரி இப்போ பிளான் தோணுச்சு. நம்ம இருக்கிற இடத்த சுற்றி பிளான் நம்ம போட்டுச்சோன்னா நம்மளுக்கு எப்போலாம் தேவையோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு பெட்டு தேவைப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ மாதிரி 10 மரம் இருக்கா, நம்ம ஃப்ரெண்டை வந்து மரம் போட சொல்லிக்கலாம். ஏன்னா அவன்கிட்ட நிறைய மரம் வச்சுருக்கிறான். ஓகே, அவங்ககிட்ட போட சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா, மரத்தை போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பெட்டு வரும். பெட்டு வந்துச்சுன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா போகும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று தானே போகுது. நீங்கள் பெட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 2 நாளே ஸ்கிப் ஆகும். ஓகே, நாங்கள் இந்த உட்டத்து நிறைய பறகுது எல்லாம் விசில் அடித்த மாதிரி. ஓகே, இந்த இடத்துல எதுவும் வீடு மாதிரி இருக்குது. வீடாக அது என்ன டனல் மாதிரி தெரில. சரி, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, அதுக்குள்ளேயும் என் ஃப்ரெண்டு வந்து என்னை காப்பாற்றுறான். இது உல்ஃப் கடிக்கிறா, வாடா நரி கடிக்கிறா, தப்பிச்சு ஓடியாடான்னு சொல்கிறேன். இந்த பாருங்க, என் ஃப்ரெண்டு இப்போ தான் ஓடியாரான். விட்டுச்சாடான்னு கேட்டா விட்டுச்சா. இந்த பிளாங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு விட்டு வந்துடாதீங்க. இந்த மாதிரி கேள்விக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஆனால் அது கையில் எடுத்துன்னு போய் வைக்கலாம். ஓகேங்களா? கையில் எடுத்து வச்சுக்கலாம். நான் சாண்ட் பேக் இப்போ அவன் அந்த இது கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த உல்ஃபோட கால் கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த உல்ஃப் கால் நம்ம கொடுத்து நம்மளுக்கு குட் ஆக்ஸ் வேணுன்னா குட் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நார்மல் ஆக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தியா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம குட் ஆக்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நைட் ஆக போகுது, அதெல்லாம் ஸ்ப்ரிண்ட் போட்டு விட்டுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மரம் வெட்டணும் வரலாம்னு நினச்சேன், ஆனால் மரம் வெட்ட முடியல. சரி, ஓகே, ஸ்ப்ரிண்ட் போட்டு உள்ள வந்துட்டோம். ஸ்ப்ரிண்ட் போட்டு ஓட்டுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, இது வரும், சாப்பாடு வந்து சீக்கிரமாக காலியாகும். முக்கியமான மெயின் மேட்ரு அதுதான், சாப்பாடு வரும். ஓகேங்களா? இவனுங்க எக்ஸசைஸ்லாம் பலமாக போட்டுக்கிறானுங்க. அந்த கண் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அவன் தான் இவன் வில்லன், அந்த நரிமண்டை. இவன் தான் அந்த டைனோ கிட்லாம் எல்லாத்தையும் திருடி வச்சுருக்கிறான். ஓகே, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து மரத்தை போட சொல்லிச்சிருந்தேன். ஓகேங்களா? கொஞ்சம் மரம் தான் அவனுக்கு இருக்குது, இன்னும் 2 மரம் அது சொல்லியிருந்தேன்னா அதை நான் உள்ளே போட்டிருக்க மாட்டேன். ஓகே, இந்த சாம்பிளிங் எடுத்து நம்ம புதைக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளானை பார்க்கலான்னு பார்த்தா அது உள்ளே என் ஃப்ரெண்டு எடுத்து அதை நெருப்பில் போட்டான். என்னடா நீ நெருப்பில் போட்ட? அதுக்கப்புறம் சொல்கிறேன், நெருப்புலலாம் போகலடா, நான் சும்மா தான் சொன்னது, எங்கே போச்சு எனக்கே தெரிலன்னா. சரி விடு, நீ இன்னும் சாப்பிடாம இருக்கிறியா, சாப்பிடலன்னு செத்து விடான். சாப்பிடலாம் கூட செய்வாங்களா? ரியல் லைஃப்பில் எப்படி பேச இருக்கிறீங்க? இன்னும் நம்மளுக்கு 2 மரம் தான் வேணும். ஓகேங்களா? அந்த 2 மரம் இருந்துச்சுன்னா என்னத்துக்கு நம்ம பெட் பண்ணி 2 நாள் ஸ்கிப் பண்ணிடுறோம், டபுள் மடங்காக போயிருக்கும். ஓகே, நம்ம பக்கத்துலேயே ஒரு மரம் வச்சுக்கிறோம். அந்த மரம் வந்து இப்போ வளர்ந்துச்சுன்னா அந்த மரத்தை வெட்டி நம்ம இது பண்ணலாம். அந்த மரம் வளர்கிற மாதிரி எனக்கு தெரில. ஓகே, இந்த மரம்லாம் இந்த நைட்டு மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணி ஆகணும் கைஸ். ஏன்னா நைட்டு ஸ்கிப் பண்ண அது வெட்டாதரா வெட்டினா ஒரே லாக்கு தான் வரும். வெட்டக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு வெட்டினா கூட ஒரு லாக்காக தான் வரும். இப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன்,
நிறையலாம் கிடைக்கும். அதனால் அதை வெட்டாமல் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏதாவது பண்ணி அவனை என்னங்க கேம்ப் சைட் விட்டு வெளில போனாலும் இருட்டாயிடுது. ஓகே, இந்த மார்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை தாண்டி வெளில போனால் இதுவாகுது. ஓகே, இதில் எங்கடா மரம் இருக்குது? எங்கேயுமே மரம் இல்லை கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டே 3 வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னும் நம்ம ஒரு நாள் சர்வைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடெல்லாம் மண்ணெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணில் எடுத்துகிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு மண் எடுத்தால் அங்கே ஒரு பொக்கிஷம் மாதிரி ஏதோ இருக்குது. ஓகேங்களா? அதில் என்னென்னா எனக்கு டார்ச் லைட் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு இதே மாதிரி தோண்டி பார்க்கும்போது ரிவைவல் பாட் கண்டுபிடிச்சான். அதாவது கன்னை கண்டுபிடிச்சிருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். சரி, இங்கே அந்த ப்ளூபெரி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இப்போ நம்மளுக்கு ஒரு போல்ட் வேறு கிடச்சிருக்கு. அந்த போல்ட் எதுக்கு தேவைப்படணும்? அதுக்கு கிராஃப்டிங் டேபிள் தான் தேவைப்படும். ஓகேங்களா? அந்த கிராஃப்டிங் டேபிள் இப்போ நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது போட்டாகணும். இப்போ நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்ப்ரிண்ட் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி மரத்தை வேறு வெட்டணும். இப்போ நம்மளுக்கு பெட்டு பண்ணலாம் கைஸ். ஏன்னா 20 மரம் வந்துருச்சு, 20 மரத்துக்கு மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? எங்கடா பெட்டு? தூதான் இருக்குது. ஓகே இந்த பெட்டு அமுக்கணுன்னா வந்துடும் போது. என்னங்க இது கீழே வந்துருச்சு? எங்கடா பெட்டு? பெட்டோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. ஓகேங்களா? அது பெட்டு கிடையாது, ஆக்சுவலி பெட்டு கிடையாது, இது பெட்டோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இப்போ மேப் தேவைப்படுது. அதுக்கு 3 கட்டைகள் தேவைப்படுகிறது. 3 கட்டைகள் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ வேறு நைட் ஆக போகுது. மரம் வேறு 43 தாங்க. சரி, வெட்டலான்னு சொல்லி போவோம். ஓகே, ஏன் இருட்டின்னு வருது? ஓகே, நம்ம அப்படியே ஸ்லாம்ப்ளிங் போட்டு வளர்த்து வச்சதெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே சாம்பிளிங் இருக்குது, எடுத்துக்கலாம். அதை கடைசியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மரத்தை தேடுற மரத்தும் இங்கே இருக்குது. பரவாயில்ல, வேணாம். இப்போ நைட் ஆக போகுது. நம்ம வெட்டின்னு இருக்கும்போது கரெக்டாக நம்ம நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிக்க ஓட முடியாது. அதுக்காக தான் என் ஃப்ரெண்டு வேறு கொஞ்சம் ஸ்பீடாக வாடா, நான் இங்கே எங்கேயோ இது பார்த்துருக்கேன்னு சொன்னான். சரி, நேரத்தில் அது மண் தோன்ற மாதிரி இருக்குது. அன்கவர்னு போட்டிருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தா தெரியுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மண் எடுத்தால் அதோட பொக்கிஷம் தான் கிடைக்குன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இதேமாரி பொசிஷனை பார்த்து வச்சுக்கிறான். அதுதான் வாடா எனக்கு கூப்பிட்டான். சரி, அந்த சைடில் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குது. ஏடா, எனக்கு ஒரு பொட்டி கட்சிக்கிறா, நான் பார்த்துட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு அவனை வெயிட் பண்ணினா கட்சிது. அவங்ககிட்ட கேட்டால் அவங்ககிட்ட ரிவல் பாட்டு கிடச்சிச்சின்னு சொன்னான். என்கிட்ட இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா டார்ச் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? டார்ச் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டார்ச் இப்போ டேக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? டேக் எடுத்து வச்சுக்கலாம், டார்ச் இருக்கும். ஓகேங்களா? இந்த மெட்டல் ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போல்ட்டெலாம் வச்சுருக்கோங்க. நிறைய போல்ட்டெலாம் இருக்குது. அந்த போல்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்குது. நான் இப்போ தான் கவனிக்கிறேன். இப்போ நான் முன்னாடி கவனிக்கல. என் வீடியோ எடுத்தது இப்போ தாங்க. இங்கே நிறைய முயல்லாம் இருக்குது. முயலோட இது ஃபார்ம் பழகுது. இதுதான் அதோட சாப்பாடெலாம் படிச்சிருக்காங்க. அதனால இங்கே இருக்கே போல சுற்றி இருக்கிற பழக்கு. ஐயோ, நிறைய ஓர நரி கடிக்க போகிறா. ஐயோ, நைட் ஆக போதா? சரி, நைட் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நாள் கழிச்சா நைட் ஆகும். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் மரத்தை வெட்டின்னு போவோம். ஓகேங்களா? நம்ம இது பண்ணலாம்ல, மேப் வேறு பண்ணலாம், அது வேறு பண்ணலாம். என் ஃப்ரெண்டு நைட் ஆக போதுடா, வாடா உள்ளோட கற்றுனா. ஏடா நைட் ஆகட்டும், நான் ஸ்ப்ரிண்ட் போட்டு விடலாம், அதனால இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ கூட ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த தூக்கி போட்டு ஓடுவோம். யார் சொன்னா? ஓகே, உள்ளே வந்தாச்சுன்னா 20 மரம் முடிச்சுக்கிறேன். நான் உள்ளே போட்டு வச்சிட்டேன். ஓகேங்களா? இதை கூட போட்டேன். ஏன்னா 20 மரம் தான் இருக்குது இப்போதைக்கு. இங்கே டைனோ கிட்ட அழுகுறாங்க. மனசு கஷ்டம் வச்சுக்குமாரு. இவனை எப்பயாச்சும் காப்பாற்றணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, விடிஞ்சவனே போய் அவனை காப்பாற்றணும். ஓகேங்களா? எனக்கு அவனோட இடம் தேவைப்படுது. அவன் எங்கே இருக்கான்னு நம்மளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளை மேப் தேவை. அதுக்கு இன்னும் 2 கட்டை தேவைப்படுது. அப்போ அந்த 2 கட்டைக்கு என்ன மரம் வேணும். மரம் எங்கே இருக்குது? ஏன் சுற்றி பார்த்தா மரமே இல்லை. அந்த கார்னரில் இருக்குது. நம்ம ஸ்லாம்ப்லிங் போட்டு வச்சு இந்த மரம் ஃபுல் பெருசாகிட்டு இருக்கு கைஸ். ஓகே, ரிவல் பாட்டு ஒன்று இருக்குது இங்கே. ரிவல் பாட்டுனா அது பாட்டு கிடையாது, அதோட கன்று. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. நம்ம ஸ்லாம்ப்லிங் போட்டு வச்ச மரம் வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? நம்ம வளர்த்த மரம் நம்மளை காப்பாற்றிடுவா கைஸ். ஓகேங்களா? இது ஷீட்லாம் எதுக்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி, தன்மை போட்டுருவான். சரி, அவன் ஆசைக்காக அதை உளுத்தி போட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. ஆனால் 3 போல்ட் வச்சுருக்கோம். ஓகே, இந்த மரத்தை நம்ம வெட்டிடலாம். நம்மளுக்கு தேவைப்படுது இப்போது. ஓகேங்களா? இந்த மரத்தை நம்ம வெட்டுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னால் மேப் கிடைக்கும், டைனோ கிட்ட காப்பாற்றுற இடம் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இது வெட்டினோடனே இருங்க, அதை டக்கு தூக்கணும், இல்லைனா உள்ளே வந்தாலும் வந்துடுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்லாம்ப்லிங் எடுத்து மறுபடியும் இது பண்ண போகிறோம். நம்ம இந்த ஸ்லாம்பிங் எடுத்து பிளான்ட் இது கொஞ்சம் வெளில போயிட்டு பிளானாக தான் பிளான்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல பிளான்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறோன்னா இந்த மரத்தெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியது தான். உள்ளே போட்ட உடனே நம்மளுக்கு அந்த டைனோ கிட்ட எடுக்கிற இடம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பகலாக போகுது. இந்த இடத்துல இந்த மேப்பை போட்டு கிளிக் த இயர். ஓகேங்களா? மேப் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறது மேப்பே நான் கண்டுபிடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 days காமிக்குது. ஓகேங்களா? 4வது நாள் காமிக்குது.
ஓகே இப்போ என்ன பண்ணணும், டபுளாக மாறுதுன்னா 5ன்னா டபுளாக ஒன்றா 6 தானே வரணும், ஏன் 5 வந்துச்சு? ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுதில்ல. இன்னொரு பெட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ டைனோ கிட் எங்கே இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். அதில் மேப் புரியல எனக்கு பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? அதனால தான் பார்த்துட்ருக்கேன் உட்காந்து. சரி இந்த சைடில் போனால் டைனோ கிட் கிடைப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகே ஸ்லாம்லிங் இருக்குது, இந்த ஸ்லாம்லிங் எடுத்து இங்கே நட்டு வச்சுருவோம். அது பக்கத்துலேயே நட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இன்னைக்கு காப்பாற்றின மரம் நாளைக்கு நம்மளை காப்பாற்றும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ காப்பாற்றிச்சே அதே மாதிரி ஒரு மரம் நம்மளை காப்பாற்றும், ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு வேறு இங்கே கடி வாங்கணும்னு சொல்லியிருந்தான். வந்து சாப்பிட்றேன் நானே ஒரு இங்கே நரி வந்து நம்மளை போட்டு தாக்குது கைஸ். இதுக்கு மாதிரி நான் போன வாட்டி வீடியோவில் வந்து கேங்காக போய் செத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி டைனோ கிட்ட காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் அங்கே உல்ஃப்லாம் அந்த சைடில் போகும்போதே உல்ஃப்லாம் நம்ம வழிமறித்து இது பண்ணிடுச்சு, நாங்கள் வழிபறி பண்ணிடுச்சு. ஒரு உல்ஃப் 2 உல்ஃப்லாம் பரவாயில்ல கைஸ், 30-40 உல்ஃப் வந்து நான் என்ன பண்ணுறது, ஓகேங்களா? என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாமல் நான் போனேன், ஓகேங்களா? அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் போனேன். ஆனால் கட்சியில் எனக்கு சர்ப்ரைஸாக வச்சானுங்க சூப்பராக, ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு வீடு வேறு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் அங்கே போன வீடியோவில் வந்து எனக்கு இதெல்லாம் கிடச்சிது கைஸ், எனக்கு குட் ஆக்ஸ்லாம் கிடச்சிது. இப்போ நம்ம வச்சுக்கிறது நார்மலாக ஒரு ஆக்ஸ் தான் வச்சுருக்கோம், நம்மளுக்கு குட் ஆக்ஸ்லாம் ஒரு கிடச்சிச்சு, ஓகேங்களா? இந்த ஃபேன் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போதைக்கு. ப்ரோக்கன் ஃபேன், ஓகேங்களா? உடஞ்சி போன ஃபேனா? ஓகே உடஞ்சி போன ஃபேன் தான் கைஸ் இந்த இடத்துல கிடைக்கும், ஃபாரஸ்ட்டில் ஒர்க்கிங் ஃபேனாக கிடைக்கும், ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு போவோம். நானும் போகிறேன் மேப் கிட்ட வரா மாதிரி தெரியல. என்னடா வந்துச்சு, சரி விடுங்க, இங்கே தானே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போதைக்கு என்ன கைஸ் இப்போது இப்படி தெரியுது, ஓகே மரத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்தாச்சு. நைட் தேவைப்படும், இப்போதைக்கு தேவைப்படாது, நைட்டு தான் தேவைப்படும். இந்த ஸ்லாப்லிங் எடுத்து இங்கே பிளான் பண்ணலான்னு பார்த்தா ஸ்லாப்லிங் ஆளை காணும். ஓகே வந்துச்சா, ஓகே போச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு மரம் தேவைப்படுகிறது, மரத்தை எடுத்துப்போம். இந்த இடத்துல ஏதோ இருக்குடா, சீரவடா என் ஃப்ரெண்டு கத்தனான். என்னதுடான்னு ஓடி போனால் ரிசீவிங். செத்துட்டியா நீ? அதுதான் சீரவாடை கத்துறேன். உங்கள்கிட்ட பேண்டேஜ் இருக்கான்னு கேட்டான். என்கிட்ட பேண்டேஜ் இல்லை கைஸ், அதனால் என் ஃப்ரெண்டை இப்போ காப்பாற்ற முடியாது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க வேண்டியது தான். ஓகே இன்னும் கொஞ்சம் தான் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடலாம், ஓகேங்களா? இதோட செகண்ட் பார்ட் வரும், ஓகேங்களா? அடுத்த சாட்டர்டே கூட ஒர்க் சான்சஸ் இருக்குது. எனக்கு ஸ்கூல் போகிறதுனால வீடியோ கூட எடுக்க முடியல, ஓகேங்களா? வாய்ஸ் பேசுகிற டைம் இல்லை. ஓகே இந்த இடத்துல வந்து இதை நட்டு வச்சுட்டு போவோம், இங்கே கடைசியாக நட்டு வச்சுட்டு, ஓகேங்களா? ஏதோ இங்கே போட்டிருக்கு யூஆர் டிடெக்டிவ். ஏங்க நைட்டு இவனுங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரானுங்களாம். ஐயோ வெரி டேஞ்சரஸ் ஃப்ளோ, ஓகேங்களா? ஒரு ஆள் வச்சுக்கிட்டேன் எப்படி அதை தப்பிக்கிட்டு, ஒரு ஆள் இருந்தால் கூட பரவாயில்ல கைஸ். ஒருத்தங்கிட்ட பேண்டேஜ் வச்சுட்டு பேண்டேஜ் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு இது பண்ணலாம். ஆனால் பேண்டேஜ் கூட இல்லை, என்ன பண்ணுறது இப்போது? இப்போ வந்து லாகும் காலியாக போகுது. லாக் நம்ம கையில் இருக்குது, பிரச்சனை கிடையாது அது இப்போதைக்கு, ஓகேங்களா? இப்போ ரிசீவர்னு காமிக்குதுன்னா அது என்ன அங்கே செத்துட்டான் அவன். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.